சார் ஒரு 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா, அன்புமணி அவரோட மகள்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. அங்க வந்து அவங்க கண்ணீரோட பிரச்சாரத்த வந்து மேற்கொள்றாங்க சார். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜி.கே. மணி ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல. இதுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கண்ணீர் விடுவாங்க, என்னென்னமோ பண்ணி நாடகம்லாம் பண்ணுவாங்க, அது ஃபுல்லாவே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 மாச குழந்தைய வச்சுட்டு இது ஓட்டு கேட்குற, சரி ஒரு ஓட்டு போடுறோம். நடிப்பு திறன்களே தலை சிறந்தவர்கள். அந்த 2 பெண்மகளும் யாரு அன்புமணி அவர்களுடைய 2 மகள்கள் வந்து அவங்க வந்து அது குழந்தையோட, ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தே ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கு. இன்னொரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிது. வன்னிய தோழர்கள் எங்கே இருக்காங்களோ, அவங்க குடும்பம் எங்கே இருக்கோ அது உள்ளே போயிட்டு இவங்க வந்து அழுகுறாங்க. யாரும் மயங்கி விடாதீர்கள், அதெல்லாம் போலித்தனமான நடிப்பு. சொந்த பேத்திங்க, வேறு யாருமே இல்லை. அவங்க அப்பாவையே, யார் இந்த பெண்மகள் 2 பேருடைய அப்பா அன்புமணி ராமதாஸை ஒரு அரசியல்வாதியாக இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் தான். அவர் ஒன்றும் பெருசாக தேர்தலில் நிற்கலை, கரெக்டா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் இருக்கின்ற 18 தொகுதிகளும் டோட்டலாகவே தோக்கக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது, தோற்று விட வேண்டும். ஒன்று வந்து காட்டு மன்னார் கோயிலில் எங்களை எதிர்த்து நிற்கிறது யாருன்னா மாம்பழம் தான். அதேமாதிரி திருப்பூர் என்று எண்ணுகிறேன், அங்கேயும் நிற்கிறது மாம்பழம் தான். அந்த பாலு என்ற ஒரு அட்வொகேட், இளவரசனுடைய கொலை வழக்குக்கு முக்கியமானவரே அவர் தான். இளவரசனுடைய அது வந்து உண்மையாகவே அவன் மனச்சாட்சி தெரிந்த நேரத்தில் நிச்சயமாக மாம்பழம் வந்து அழுக போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவரோட மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக்கா நகர் தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. அவங்க நிற்கும்போது அவங்க தலைவர் திரும்ப வந்து அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பாகவே பிரச்சாரம் செய்கிறாரு சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணியில் திருவிக்க நகர் தொகுதியில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக திருமதி ஆம்ஸ்ட்ராங், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு தெரிவித்தோம் என்றால், அது ஆதரவு என்பதை விட வாழ்த்து தெரிவித்தோம். அவர் வந்து ஒன்றும் ஆக்சிடென்ட்டாக இறந்து போகலை, இல்லை வேற ஏதாவது இயற்கை மரணமாக ஆகலை. அவரை பட்ட பகலில் கொலை செய்தார்கள். அப்போ பாதிக்கப்பட்ட இருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற முறையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழ் ஆதரவு தெரிவிக்கிறார். எங்கள் தலைவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, சரிங்களா? ஒரு பக்கத்து வாழ்த்து, ஒரு பக்கத்து களம். விஜய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் முட்டி போட்டு ப்ரே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மசூதிக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த 3 மதத்தையுமே கவரத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாரா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் சண்முகம், போராளி சண்முகம், தோழர் சண்முகம் சொல்றாரு, தேர்தலில் வந்து நீங்க மதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றார். முதல்ல கூட திமுகவோ அதிமுகவுன்னு கொஞ்சம் நெக் டு நெக்காதே இருந்துச்சு. உண்மையிலேயே நம்ம நிலவரத்தை போய் பார்த்துட்டு தான் வரணும், களத்திலேயே போய். ஆனால் இந்த பிரச்சனையை வந்து பிஜேபி பண்ணும் பொழுது இதை அழகாக, சாதுரியமாக, அறிவுபூர்வமாக இதை நகர்த்திட்டார். சனாதனமா, ஜனநாயகமா, ஆர்எஸ்எஸ்ஸா, பிசிகாவா, அதைத்தான் அவர் டெவலப் பண்ணி சொல்றார். தமிழ்நாடா டில்லியான்றார். டில்லி என்றால் சனாதானம், தமிழ்நாடு என்றால் ஜனநாயகம். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகேவின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவரோட மகள்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க கண்ணீரோட பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாங்க சார். இதுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கண்ணீர் விடுவாங்க, என்னென்னமோ பண்ணி நாடகம்லாம் பண்ணுவாங்க, அது ஃபுல்லாகவே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து ஒரு இதில் வந்து அவர் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலே வந்து உங்களைப் போல நானும் தான் 2 நாளாக நான் பார்க்குறேன். அந்த 2 பெண்மகளும் யார் அன்புமணி அவர்களுடைய 2 மகள்கள் வந்து அவங்க வந்து அது குழந்தையோட, ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தே ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்குது. இன்னொரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிது. 2 பேரும் வந்து குறிப்பாக வந்து வன்னியர் மக்கள் எங்கே இருக்காங்களோ, பொதுவான மக்கள்கிட்ட போகல, வன்னிய தோழர்கள் எங்கே இருக்காங்களோ, அவங்க குடும்பம் எங்கே இருக்கோ அது உள்ளே போயிட்டு
இவங்க வந்து அழுகுறாங்க. இவங்க நேரடியாக வந்து அவங்க கட்சியுடைய பெருமை, இல்லை அன்புமணியுடைய பெருமை, இல்லை ஏடிமிக்க கூட்டில் இருக்கிறாங்க அவங்க பெருமைகளை, அல்ல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி கேட்கலாம். பொதுவான இடத்துல போய் கேட்கலாம். படித்தவர்கள் தானே 2 பேருமே, பார்த்தாலே தெரியும் நல்லா படித்து பட்டம் வாங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க போய் உணர்ச்சிகளை தூண்டுவதை போல அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. ஏன்னா பாவம் அப்படி இந்த பொண்ணுங்க வந்து போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அப்போ அவ்வளவு பாதிப்பு ஆகியிருப்பாங்க அவருக்கு அந்த ஐயானால அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. நமக்கு இறக்கம் வருது. சரிங்களா? இப்போ நமக்கே வரும்பொழுது அவங்க சமூகத்தை சார்ந்த அந்த பெண்களுக்கு வரத்தானே செய்யும். சரி, இந்த சூழ்நிலை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஐயா வந்து இப்போ பேட்டியே கொடுக்குறாரு. யாரும் மயங்கி விடாதீர்கள், அதெல்லாம் போலித்தனமான நடிப்பு. சொந்த பேத்திங்க, வேற யாருமே இல்லை. வேற யாரும் அங்கிட்டுக்குன்னா கூட பார்க்கலாம். சொந்த பேத்தியை அவங்க சொல்லும்போது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. இப்போ அவர் தான் அந்த கட்சியை உருவாக்குனார். இன்னைக்கு வந்து மாம்பழ சின்னத்தை உருவாக்குனது அவர் தான். அவங்க அப்பாவையே, யார் இந்த பெண்மகள் 2 பேருடைய அப்பா அன்புமணி ராமதாஸை ஒரு அரசியல்வாதியாக இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் தான். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எதுவுமே தெரியாது, பேசக்கூட தெரியாது. நீங்களாம் சூப்பராக பேசுகிறாரு. அப்போ அவரை உருவாக்குனது யார்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தானே. இன்னைக்கு அவரே மனசு உடஞ்சு போய் யாரும் ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க, அழுவாங்க, போலியாக நடிப்பாங்க அப்படின்னும் போது நீங்கள் இதுக்கு பின்னாடி நீ இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். அவர் ஒன்றும் பெருசாக தேர்தலில் நிற்கலை. கரெக்டா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் இருக்கின்ற 18 தொகுதிகளும் டோட்டலாகவே தோக்கக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது, தோத்து விட வேண்டும். பார்த்தீங்க, கவனிச்சிங்களா அவர் சொல்கிறத? ஒரு தொகுதி கூட ஜெயிக்கக்கூடாது அப்படின்னா அப்போ எவ்வளவுக்கு மனசு பாதித்திருப்பார். இப்போ அவரே சொல்கிறார், நான் சேலத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன், ஏன் வந்து என்னை பார்க்கல, ஏன் வந்து பார்த்தா அப்போ என்ன யாரும் அடிக்க போகிறாங்களா, விரட்ட போகிறாங்களா? அப்போ ஒரு தந்தைக்கான கடமையை, ஒரு தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய கடமையை எதுவுமே செய்யாமல் என் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி அவங்க போய் அங்கே பேசுகிறது எப்படின்னா, என்னமோ அவங்க என்ன வந்து அவர் சொல்கிறார், ராமதாஸ் என்னமோ கோபக்காரன், ரொம்ப கொடூரமானவன் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இந்த ஓட்டுக்காக என்னை கேவலமாக பேசுகிறார்களே, இது நியாயமா அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார். அது வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. உண்மைதான். இப்போ அவர் எங்கே எம்எல்ஏக்கு நிற்கிறாரா? அவர் நினச்சிருந்தாருன்னா துணை முதல்வரே ஆகியிருக்கலாம். அவர் எந்த சட்டமன்றத்தில் நின்றதில்லை, பார்லமெண்டத்தில் நின்றதில்லை. அப்போ கூட ஒரு காலத்தில் வெற்றி பெற்று தலித் ஏழுமலை என்ற தலித்து சமுதாயத்தை சார்ந்த தலித்து விடுதலைக்காக போராடிய தலித் ஏழுமலை அவர்களைத்தான் அமைச்சராக்குனார். பல பேருக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது. சில காலகட்டங்களில் அவர் வந்து ஒரு சாதியை மையமாக வைத்து யாருக்கா, அது மகனுக்காகத்தான், தன் மகனை எப்படியாவது முதல்வராக்க வேண்டும் என்று அவர் இல்லாத பொல்லாத பேரை பரப்பி தமிழ்நாட்டுக்குள்ள அவர் ஒரு கெட்ட பேராகி போச்சு. இன்றைக்கி அதைத்தான் அவர் மனசில் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. உன்னால தான்டா அப்படி வந்து நான் வந்து எல்லா சமூக மக்களின் பாதுகாவலராக இருந்தேன். ஒரு காலத்தில் யார் பழனி பாபா அவர்களே என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு களமாடினவர். எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவன் வந்து என்னை வந்து ரொம்ப மதித்து எனக்காக வந்து அம்பேத்கர் சுடர் விருது வழங்கினார். என்னை தமிழ் குடிதாங்கின்னு என்னை பட்டம் கொடுத்தாரு. எல்லாம் உன்னையே நான் முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களை நான் எதிர்த்து கொண்டேன், தலித்துகளை எதிர்த்து கொண்டேன். கடைசியில் பார்த்தா நீ என்னை எதுக்க ஆரம்பிச்சியாடா? உனக்காக நான் ஊரில் இருக்கிற கட்சிகளெல்லாம் எதிர்த்தேன், ஊரில் இருக்க மக்களையெல்லாம் எதிர்த்தேன், கெட்டவன்னு பேர் வாங்கினேன். ஆனால் இப்போ நான் வந்து உனக்காக வந்து தான் எல்லா பேரையும் வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு நீயே வந்து என்னை எதுக்குறியே, கேவலமாக பேசுகிறியே, இது நியாயமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவருடைய கேள்வி வந்து ஒரு அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய அந்த வருத்தத்துக்கும் அவருடைய துயரத்திற்கும் துன்பத்திற்கும் அவர் நினைச்ச மாதிரியே அவங்க 18 தொகுதியிலையும் முட்டையை வாங்க போகிறாங்க. இப்போ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க எங்கே நேரடியான போட்டி எங்களுக்கு என்னவென்றால் 18 2 தோல்வி. ஒன்று வந்து காட்டு மன்னார் கோயிலில் எங்களை எதிர்த்து நிற்கிறது யாருன்னா மாம்பழம் தான். அதேமாதிரி திருப்பூர் என்று எண்ணுகிறேன், அங்கேயும் நிற்கிறது மாம்பழம் தான். அந்த பாலு என்ற ஒரு அட்வொகேட், இளவரசனுடைய கொலை வழக்குக்கு முக்கியமானவரே அவர் தான். இளவரசனுடைய அது வந்து உண்மையாகவே அவன் மனச்சாட்சிக்கு தெரியும். இந்த நேரத்தில் நிச்சயமாக இளவரசனுடைய அந்த மரணத்திற்கு யார் காரணம் என்று தெரியும். ஆகையால் அந்த 2 தொகுதியிலையும் நிச்சயமாக மாம்பழம் வந்து அழுக போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ தலைவர் ஐயா ராமதாஸ் உண்மையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரும் தலைவர்களில் ஐயா இருந்தார். யார் நம்ம யார் இருந்தால் இப்போ நிகழ்காலத்தை சொல்ல போனோம்னா வயது மூத்தவரே அவர் தான். நாங்கள் அரசியல்லையே வேறு யாருமே இல்லையே.
ஆனால் இப்போ அவருடைய மனசு நோகுற மாதிரி அழுகிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை பாதிப்பில் இருந்தவர். இந்த நேரத்தில் அவருடைய அழுகைக்கு நிச்சயமாக தமிழக மக்கள் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். என்ன இருந்தாலும் அவர் இப்போ ரொம்ப அமைதியாக இதுலேருந்து ஒதுங்கி இருக்கலாம்ல சார், ஏன் அவங்க குடும்பத்தை பற்றி அவர் இப்படி பேசணும்? அதாவது நீ கேட்குற கேள்வி 100க்கு 100 கேள்வி. நானே இதை யோசித்தேன். வயசு முதிர்ச்சி ஆயிடுச்சு, அமைதியாக போய் வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து அமைதியாக இருக்கிற அளவுக்கு இவர்கள் அவர் அமைதியாக இருக்க விடலை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வந்து ஒரு தந்தை என்பவர் என்ன நினைப்பார்? மகனுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பார். எந்த ஒரு தந்தையும் வந்து மகனுக்கு வந்து கெட்டு போகணும், மகன் அழிஞ்சு போகணும்னு மயங்க கூட தந்தை நினைப்பாங்க கோவத்தில். நான் நிறையா குடும்பத்தில் பார்த்துருக்கிறேன். கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில் தப்பு தவறாக போயிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு தந்தையும் மகன் அழிஞ்சு போகணும்னு விரும்பவே மாட்டாங்க. தமிழுடைய பண்பாட்டில் எடுத்து பாருங்க. எந்த ஒரு அப்பனுமே மகனுக்கு எதிர்ப்பாக செயல்பட மாட்டாங்க. ஆனால் உங்கள் அப்பாவே இவ்வளவு கோவப்படுறாருன்னா அப்போ இவர் எவ்வளவு செஞ்சிருப்பார் யோசித்து பாருங்க. அதான் சொன்னார்ல, என்னை அடிச்சாருன்னு சொன்னார்லங்க ஒரு காலத்தில். என் மனைவியை வந்து இதை விட்டு எரிஞ்சாரு, டம்ளரை விட்டு எரிஞ்சாரு அப்படிலாம் சொன்னார்ல. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பொய் சொல்கிறாருன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ சொல்கிற கரெக்டு தான், அவர்கிட்ட அமைதியாக இருந்து போயிடலாம். ஏன் இவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தான்னு கேட்குறேன். அவர் என்ன கேள்வி கேட்குறேன்னா, உங்கள் அப்பாவுக்கு அரசியலில் உருவாக்குனார், அவர் உன்னை நம்பலை, நீ பிஜேபியோடைய கைக்கூலியாக போய் பிஜேபிகிட்ட போய் கட்சி அடமானம் வச்சிருவ. அவர் அதுதாங்க நம்புகிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எங்கெல்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணி எந்தெந்த கட்சிலாம் வச்சுச்சோ அந்த கட்சி கூட அழிச்சு போயிருதுல. நீ பாருங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு காலத்தில் நான் தாண்டா ஆர்எஸ்எஸ்னாரு, ஒரு காலம் சொன்னாருங்க நான் தாண்டா ஆர்எஸ்எஸ் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் ஆளையே காண, எல்லாரும் விரட்டி விட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. ஏன்னா பிஜேபி பக்கிட்டு போனோம்னா அதுவுமே காலி பண்ணிடுவாங்க. ஏன் ஓபிஎஸ் இப்போ இன்னைக்கு திமுக வந்துட்டார்ல, ஓபிஎஸ் ஒரு காலத்தில் யாரும் ஆதரிச்சா? யாருங்க? இந்த பிஜேபி தானே ஆதரிச்சாங்க, வச்சு விளையாண்டாங்க, செங்கோட்டையனை வச்சு விளையாண்டாங்க. செங்கோட்டை நிலைமை என்ன ஆகி போச்சு? அவர் அங்கே போயிட்டார், விஜய் கூட. அப்போ யோசிச்சு பாருங்க, பிஜேபிக்காரன்ட்ட போன தனிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை பொது மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் அழித்து விடுகிறார்கள். அவர்கள் அதை வந்து தெமித்து அதை முடித்து விடுகிறார்கள் சோழியை. அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு முக்கியமான ஒரு இது. அப்போ நல்ல தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக வர்ற தேர்தலில், நான் சொல்லலை, வர்ற தேர்தலில் அந்த கட்சியை உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா 18 தொகுதியிலும் தோக்கணும்ன்றாரு. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு? கட்சியை அழிக்கணும்னு சொல்லலை, கட்சி உயிர் போட வச்சிருக்கிறாரு, அன்புமணி தோற்று போயிடணுன்றாரு. அப்போ அதுக்கடுத்து சில திட்டங்கள் வைத்திருப்பார். நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அவருடைய செயல் திட்டங்கள் நிச்சயமாக நடக்கும். ஓகே சார். சார், அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவரோட மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக்கா நகர் தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. அவங்க நிற்கும்போது அவங்க தலைவர் திரும்ப வந்து அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பாகவே பிரச்சாரம் செய்கிறாரு சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா பார்க்குறேன். இதுக்கு எதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அடுத்த கேள்விகளை கேளுங்க, கேள்வி தான் நிறையா இருக்குல்ல. இல்லை சார், அப்படி நம்ம கடந்து போக முடியாதுல்ல. ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் வந்து அவங்கள ஆதரிச்சும் இன்னொரு டைமில் அவங்களுக்கு எதிர்ப்பும் சொல்லும்போது அது முரண்பாடாக இருக்குல்ல சார். சரி, நீ கேட்பதற்காக நான் சொல்லுகிறேன், சரிங்களா? நான் இதெல்லாம் கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி. அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கு சார்ந்து அந்த கூட்டணியை சார்ந்த பொறுப்பாளர் வேட்பாளர் அங்கே நிற்கிறார் திருவிக்கா நகர். அதற்காக எங்கள் தலைவர் போய் பிரச்சாரம் செய்தார். ஆனால் திருமதி ஆம்ஸ்ட்ராங், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு தெரிவித்தோம் என்றால், அது ஆதரவு என்பதை விட வாழ்த்து தெரிவித்தோம். அந்த பெண்மகளை வந்து இன்னைக்கு வந்து கணவன் இல்லை, கை குழந்தையோடு போய் ரோடாக ஓட்டு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பதப்பதப்பாக இருக்குது. அவர் வந்து ஒன்றும் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போகலை, இல்லை வேற ஏதாவது இயற்கை மரணமாக ஆகலை, அவரை பட்ட பகலில் கொலை செய்தார்கள். அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மகள், அவங்க எந்த பக்கத்து இருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற முறையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழ் ஆதரவு தெரிவிக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி இல்லை, அவங்க வந்து ஒரு தலித்து சித்தாந்தம் உள்ளவர்கள் அப்படின்றதுக்காக அல்ல, சரிங்களா? அவங்களுக்கு ஏன்னா அந்த சூழ்நிலை எந்த பெண்மகள் இருந்தாலும் சரி எங்கள் தலைவர் ஆதரவு தெரிவிப்பார். எங்கள் தலைவருடைய நோக்கமே என்றைக்குமே சொல்லுவார், மேடைக்கு மேடை, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும், ஆதிக்கவாதிகளை எதிர்க்க வேண்டும். அப்படின்னா பாதித்தவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள் யார், அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் வந்து அந்த பெண்மகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் என்ன உங்களுக்கு தவறாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாருல, இப்போ அது ஒரு முரணாதானே இருக்கு. அந்த ஓகே, இதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு.
அது உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மாவா அப்படிலாம் ஒரு பெரிய கதையை நாங்கள் கூடியவர் அல்ல மகாபாரதத்தை வச்சு. ஆனால் பொதுவாக நிச்சயம் உங்களுக்கு புரியும், மக்களுக்கும் புரியும். அதுக்காக நான் சொல்கிறேன், மகாபாரத யுத்த களம் ஆரம்பிச்சிருதுங்க. அந்த யுத்த களம் ஆரம்பித்த பிறகு கிருஷ்ணனுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு வருது. அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய சப்போர்ட் யாருக்கு வேணும்னு. அப்போ துரியோதனனும் போய் கேட்குறாரு, அர்ஜுனனும் போய் கேட்குறாப்புல. எடுத்ததுமே துரியோதனன் தான் கேட்குறாரு. நல்லா கேட்டுக்கிறீங்க, முக்கியமான பாயிண்ட். துரியோதனா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு நான் என்னுடைய சப்போர்ட் வேணுமா, இல்லை எங்களுடைய ஆர்மி நான் வச்சிருக்கிற அந்த மிலிட்ரி வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேற, உங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது? உங்கள் ஆசீர்வாதத்தை வச்சு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு உங்கள் மிலிட்ரியை கொடுங்க. மிலிட்ரினா அவர்கிட்ட அந்த படைப்பலம் இருக்குல்ல, உங்கள் படைப்பலத்தை என்கிட்ட வழங்குங்கள், அதை வச்சு நான் ஜெயிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்காரு. நன்றாக யோசித்து சொல்லு அப்படின்றாரு. நான் யோசித்துதான் சொல்கிறேன், எனக்கு வந்து உங்களுடைய படைப்பலம் தான் எனக்கு வேணும். உங்கள் படைப்பலம், அவருடைய படைப்பலம் ரொம்ப வலிமையான படைப்பலம். ரைட், நம்ம சரி ரைட்டு, நீ நினைப்பதை போல் என் படைப்பலத்தை எடுத்துக்கொள்ளு. அப்போ அடுத்து அர்ஜுனன், என்னப்பா அவர் படைப்பலத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன, உங்களுடைய அன்பு இருந்தால் போதும், இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு போதும், அதை எனக்கு கொடுங்க அப்படின்னா சரி உனக்கு என் ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன், நீ வெற்றி பெறுவாய், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் எங்கள் கிருஷ்ண பரமாத்மாக இருந்து எங்கள் எழுச்சி தமிழர் வாழ்த்து தெரிவிக்கிறார். யாருக்கு? திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு. இவங்களுக்கு வந்து கூட்டணி இருக்கிறனால நாங்கள் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணுறோம். கூட்டணியுடைய தர்மம்னு ஒன்று இருக்குல்லங்க, அந்த கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, இதோட இன்னொன்னையும் கம்பேர் பண்ணு. கேவி குப்பம்னு ஒரு தொகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் வேலூரில். அங்கே வந்து நிற்கிறது யாருன்னா புரட்சி பாரதத்துடைய தலைவர் அண்ணன் மூர்த்தியாருடைய அன்பு தம்பி நிற்கிறார். அவர் நின்ற ஒரே காரணத்துக்காக, ஏன்னா உண்மையிலே அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர் யார் என்ன அறிவிச்சிட்டாங்க, ஒரே காரணத்துக்காக நாங்கள் வேணான்ட்டோம். ஒருவேளை நாங்கள் அந்த தொகுதியை வாங்கியிருந்தோம்னா நாங்கள் 100க்கு 100 நாங்கள் வெற்றி. அந்த 8 தொகுதி அறிவிப்பதற்கு முன்னாடியே அந்த ஒரு தொகுதி இருந்திருந்தா விடுதலை சிறுத்தை வெற்றி நாங்களே சொல்லலாம். அப்போ எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மூர்த்தியார் என்ற ஒரு மாபெரும் போராளியுடைய தம்பி, எங்களுக்கு அவருக்கு நிறைய முரண் இருக்கு, அதை விடுங்க. ஆனால் மூர்த்தியாரை நாங்கள் மதிக்கிறோம். இந்த சமுதாயத்தில் எங்கள் தலைவரெல்லாம் வருவதற்கு முன்னாடியே சென்னையில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழைகளுக்காக, பெண்களுக்காக களமாடியவர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை அப்படியே அந்த கருத்துக்களை நேருக்கு நேராக ஒரு வக்கீலாக இருந்து, அட்வொகேட்டாக இருந்து அவர் பேச்செல்லாம் நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்கு எங்கள் தலைவர் அங்கே நிற்கலன்ட்டார். அதே காரணம் தான் இங்கேயும். பொற்குடி அவர்கள் வந்து எந்த கட்சியில் நிற்கிறாங்கன்றது எங்களுக்கு தேவையில்லை. அவங்க கூட்டணி கட்சியில் நிற்கிறாங்களா, அவங்க சொந்த கட்சியில் நிற்கிறாங்களா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் பொற்குடி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். ஏன்னா அவர் கொலை மிரட்டல் விடுகிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்க முடியாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய கடைசி காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டம் எப்படின்னு தெரியாது, கடைசி காலகட்டங்களில் எங்கள் தலைவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். பெரியண்ணன் பெரியண்ணன் எனக்கு சொல்லுவார். சரிங்க, நான் அவரை பல முறை பார்த்துருக்கிறேன். என் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் அலுவலகத்துக்கு நான் போயிருக்கேன், வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் வீட்டில் வந்து எனக்கு வந்து அந்த தங்கை தான் இன்னைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டீ காப்பி போட்டே கொடுப்பாங்க. அப்பயே நான் சொல்லுவேன், நீங்கள் இவ்வளோ படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் போய் சொல்லி. அவர் வந்து புத்தகம் எடுத்துருவார், அம்பேத்கர் புத்தகத்தை, லா புத்தகம் எடுத்து வரி வரியாக படித்து காட்டுவார். இந்த அம்மா வந்து அமைதியாக ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு அதில் கலந்து கூட மாட்டாங்க. அதாவது குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு அமைதியான ஒரு பெண்மகள். இன்னைக்கு அந்த பெண்மகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்பயே உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருந்துருந்துச்சுன்னா நாங்கள் பேசும்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களாங்க. அவங்களும் ஒரு அட்வொகேட் தான். அவங்க வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற பணிவடை செய்து கொண்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து காலம் வந்து எப்படின்னு பாருங்கள், அவர் இறந்தனால, அந்த கொலை செய்தனால, அவர் வந்து இயற்கை மரணம் அடைய கொலை செய்தனால அவரை வந்து அரசியல் அவர் இழுத்து வருது. அது அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு அவங்க போகிறத பார்க்கும் பொழுது அது எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேர்மையாக போராடினாருங்க கடைசி காலகட்டத்தில். ஆரம்ப காலகட்டம் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் வெளிநாட்டில் இருந்தேன், துபாயில் இருந்தேன். கடந்த 5 ஆண்டுகளாக அவர் நெருங்கி பல நிகழ்வுக்கு என்னை அவர் அழைத்திருக்கிறார். நாங்கள் பல நிகழ்வுக்கு அவர் அழைத்திருக்கிறோம். அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டம் அமைந்தது. அப்போலாம் அவரை பார்த்தோன்னா எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். நல்லா வந்து புத்தருடைய சிலையை வைத்து அந்த புத்தருடைய நிகழ்ச்சி நடத்துவார். ஜெய்பீம்ன்ற இன்னும் சொல்லப்போனால் நீ பல பேர் ஜெய்பீம் சொல்லலாம். ஜெய்பீம் என்ற அந்த சொல்லாடலை தமிழ்நாட்டில் பரவலாக்கிய ஒரு பெருமை அவருக்கு தான் சேரும். எல்லா மண்ணிலும் ஜெய்பீம் சொல்லுவார். அப்படிப்பட்டவரை பட்ட பகலில் ஒரு கொலை செய்தார்கள். அப்போ அந்த கொலை செய்த பிறகு அந்த பெண்மகள் வந்து இன்னும் அந்த கொலையாளிகளை இன்னும் உண்மை யாருன்னு இன்னும் நீதிமன்ற காலத்தில் சொல்லலை, இன்னும் கண்டுபிடிக்கலை, இன்னும் பிடிச்சி வச்சு இன்னும் விசாரணை நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த பெண்மகள் வந்து இன்னைக்கு தைரியமாக வந்து நிற்கிறாங்க எலெக்ஷனில்.
அப்போ எலெக்ஷனில் தைரியமாக நிற்கும். இன்னமும் சொல்ல போனோம்னா ஒருவேளை வந்து அவங்க அந்த கட்சிக்கு போகாமல், எதிராளி கட்சிகளுக்கு போகாமல் எங்கள் கட்சிக்கு வந்து எங்கள் தலைவரே சீட்டு கொடுத்துருப்பாருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஏங்க இன்னைக்கு வந்து இவரு கொடுக்கலாங்க, இளைய பெருமாளுக்கு நாங்கள் எதுக்குங்க கொடுக்குறோம்? அவர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் தானங்க. இளைய பெருமாளுடைய ஜோதிமணி அவர்கள் யாரு, அவருடைய பையன் ஜோதிமணி அவர்கள் எனக்கே கட்சிக்காக வந்து இது போராடி இருக்கிறாரா? அவங்களுடைய அண்ணன் இருந்தார், அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. அவரும் கட்சிக்காரர் தான். யாரு? ஜோதிமணியுடைய அண்ணன். அதே மாதிரி இளைய பெருமாளுடைய மூத்த மகன் என் கட்சியில தான் இருந்தார். அவருக்கு சீட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, கேட்டார் போன முறையே. அப்போ நாங்கள் வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய பொதுச்செயலாளர் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார் வச்சுங்களேன். அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க குடும்பத்துக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற முறையில் கொடுக்குறாரு. அப்போ ஒருவேளை வந்து இந்த பெண்மகள் கேட்டிருந்தா எங்கள் தலைவரே கொடுத்துருப்பார்ல. அதனால் நீங்கள் அப்படி போட்டு குழப்பக்கூடாது. அரசியலில் வந்து எல்லா பேருமே அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. நான் அடிக்கடி சொல்கிறது, எங்கள் தலைவர் வந்து அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு போராளி. இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகள்லாம் மனிதநேயமே இருக்காது. அரசியல் தலைவர்கள் எல்லாமே அரசியலாக தான் பார்ப்பாங்க. பிள்ளை குட்டு எல்லாத்தையும் பாருங்க. ஐயா ராமதாஸ் அன்புமணியும் பாருங்க, இந்த பக்கத்து விஜயை பாருங்க, விஜய் அவங்க வீட்டு குடும்பத்திலையும் பாருங்க, இந்த பக்கத்து நம்ம இவரே பார்ப்போம். நம்ம யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. நம்ம மொத்த அனாலிசிஸ் தான் பண்ணுறேன். இப்போ டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் அன்பு மகன் யார்? இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள். அதே அழகிரி யார்? அவங்க மகளே சொல்கிறாங்க, அழகிரி 15-14 வருஷம் தான் வனவாசம் போவாங்க, எங்கள் அப்பாவுக்கு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் சேர்த்து கொள்ளவில்லை சொன்னாங்க. இப்போ போனவங்க பேட்டி கொடுத்தாங்களே. இப்போ அரசியல் மிக கொடூரமானது. அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அப்பா மகனாக இருக்கட்டும், இல்லை யாராக கூட இருந்தாலும் சரி, சிக்கல்கள் உருவாகுது. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி அல்ல. எங்கள் தலைவர் வந்து அரசியலை வந்து ஒரு அரசியலாதையும் பார்க்குறாரே தவிர அரசியலுக்குள்ளே எந்த வகையான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்கிறது, அரசியல்வாதிக்கு என்ன கால்குலேஷன், அடுத்த தெரிவிக்க தலைவர் தெரியாதா, நம்ம வந்து எதிர்கட்சியில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலை வந்து நம்ம இப்படி பேசினோம்னா அவங்களை வாழ்த்து தெரிவிச்சா சிக்கல் வருமேன்னு தெரியாமையா இருப்பார். அப்போ தெரிந்திருந்தும் சொல்கிறாருன்னா தேர்தலை பற்றி சிந்திக்கலை. இப்போ தேர்தல் கணக்கு வழக்கு போட்டிருந்தோம்னா அது வேற பிரச்சனை. ஏங்க இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டுங்க, இப்போ அக்கா இருக்காங்களே, யார் விஜயகாந்தோடைய மனைவி இருக்கிறாங்களே, அவங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, நம்மளே பேசணும். அன்னைக்கு இவர் பேர் சொல்லும்போது அந்த அம்மா எந்திரிக்க மறுக்குது. அப்போ சாதாரண அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் இவர் ஒன்றும் கூட்டணி தலைவர் இல்லை. கூட்டணியில் நாங்கள் ஒரு கட்சி, கம்யூனிஸ்டை போல, மதிமுகவை போல, இல்லை கேப்டன் விஜயகாந்த் கட்சியை போல நாங்கள் ஒரு கட்சி. அப்போ இந்த அம்மா திருப்பி விருத்தாச்சலத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வேற எந்த தலைவரும் போக மாட்டாங்க. ஆனால் நீ கேவலப்படுத்துகிற மீன் செஞ்சமா, நம்ம சும்மா இல்லைன்னு சொல்லலாம், யதார்த்தமானதை பேசக்கூடியவன் தான் சங்கத்தமிழன், ரைட்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போக மாட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அங்கே சென்று விருத்தாச்சலம் வந்து விடுதலை சிறுத்தையுடைய கோட்டைங்க. விடுதலை சிறுத்தையில் ஓட்டு போடாமல் அந்த அம்மா ஜெயிக்க முடியாது. இப்போ அவங்க ஜெயிக்க போகிறாங்க. எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னா, அங்கே எல்லாரும் வர்றாங்க, எங்கள் தலைவர் போகிறாரு. போயிட்டு எங்கள் தலைவர் இந்த மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, பிரேமலதா அவர்கள், கேப்டன் பிரேமலதா அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் ஒரு விடுதலை சிறுத்தைன்றாரு. நீங்கள் பாருங்க, எடுத்து பாருங்க, நானே அசந்து போயிட்டேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஆண் ஆதிக்கம் மிகுந்த இந்த சமுதாயத்தில், இன்னைக்கு கணவனும் இல்லாத இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இந்த அம்மா வந்து போர்க்களத்தில் வந்து குதிச்சிருக்கிறாங்க, அரசியல்ன்ற போர்க்களத்தில் குதிச்சிருக்கிறாங்க, அவங்களை நாங்கள் பாராட்டுகிறோம், ஆக நீயும் சிறுத்தை அப்படின்றாங்க. அந்த அம்மாவை கைதட்டுறாங்க, பயங்கரமான வரவேற்பு இருக்கு. அப்போ பிரேமலதாவையே நாங்கள் பாராட்டுகிறோம் என்றால் கூட்டணிக்காக மட்டுமல்ல, வெறும் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக பாராட்டலை. ஒரு பெண்மகள் வர்றாங்க அரசியலுக்கு, அதை நம்ம வரவேற்கணும். அந்த முறையில் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எப்படி நாங்கள் வரவேற்காமல் இருக்க முடியும்? ஓட்டு போடுறாங்க போடலை, அது வேற பிரச்சனை. ஆனால் அந்த பெண்மகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அதை யாரும் மிரட்டுறாங்களாம், கொலை மிரட்டில் விடுறாங்களாம், அது தப்பு இல்லை, அப்படி செய்யக்கூடாதுல்ல. குழந்தையே கேட்குதுங்க, ஓட்டு கேட்குதுங்க, ஓட்டு போடுங்க எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி. சின்ன குழந்தைங்க பாவம். அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்லாம் இறக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் விவரம் தெரியுது, கேட்குதான், அப்பா எங்கன்னு கேட்குதான். இந்த அம்மாவை சொல்கிறாங்களே பேட்டியில் கொடுக்கும்போது, எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு அழுகுதான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் தலைவர் வந்து ஒரு பாராட்டி ஒரு வாழ்த்து தெரிவிக்கல, என்னங்க தப்பு நடந்து போச்சு இந்த உலகத்தில், சரிங்களா? அதனால் அதை ஒரு பெருசாக நீங்கள் கேள்வி வைக்க வேண்டாம். எங்கள் தலைவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, சரிங்களா? ஒரு பக்கத்து வாழ்த்து, ஒரு பக்கத்து களம், ரைட்டா? கடைசியில் முடிவு எப்படின்றத நம்ம 4ஆம் தேதி பார்த்துக்கொள்வோம். ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் முட்டி போட்டு ப்ரே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மசூதிக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த 3 மதத்தையுமே கவரத்துக்காக எல்லாம் பண்ணுறாரா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதாவது நான் என்ன நினைக்கிறேன் என்பதை விட அண்ணன் சண்முகம் அவர்கள் இப்பொழுது அறிக்கை கொடுத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அண்ணன் சண்முகம், போராளி சண்முகம், தோழர் சண்முகம் சொல்றாரு, தேர்தலில் வந்து நீங்க மதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றார். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக, சங்கி பயில கட்சியா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இவர் வந்து இந்த பக்கத்து போய் சர்ச்சில் போய் பண்றாரு, சர்ச்சோட நிப்பாட்டலை. இந்த பட்டு மாஸ்கில் போய் செய்கிறாரு, மாஸ்கோட நிப்பாட்டலை, இங்கிட்டு போய் ஒரு டெம்பிளில் போய் செய்கிறார். நீ உண்மையிலேயே இறை நம்பிக்கை இருந்தால் நீ இறைவனை போய் கும்பிடு. அதை ஒரு வீடியோவாக எடுத்து, நல்லா கேட்டுக்கு, வீடியோவாக எடுத்து அதை வந்து நீங்கள் அரசியல் நீங்கள் போடுறீங்கன்னா, அப்போ அரசியல் அதிகாரத்துக்காகத்தான் நீ கடவுளை பயன்படுத்துறீங்க. அது தப்பு தானே? தவறாக செய்கிறது வந்து நல்லா செய்யட்டும், நல்லா சாமி கும்பிட்டுங்க. நானும் சாமி கும்பிட்றாளுதேன் கரெக்டா. ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்ற எடுத்து நாங்கள் போட்டோமா, நாங்களும் எடுத்து போட்டுக்கலாம்ல சார். எப்படி அவர் படம் அப்படி இல்லை. முதல்ல வந்து அவருடைய இதில் தான் வருது, அவருடைய ஐடிவிங்கில் தானே வெளியில் வருது. 3 கோயில் மிஷையும் ஒரே நாளில் முடிச்சுட்டார்ல, சோழியை முடிச்சுட்டார்ல, ரைட்டா. இப்போ இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு எப்படியே போராடு, இவர் வந்து இங்கிட்டு கிறிஸ்துவ மக்களை பார்க்குறாரு, அந்த போய்ட்டு முஸ்லீம் மக்களை பார்க்குறாரா, அங்கிட்டு வந்து இந்து மக்களை பார்க்குறாரா, இவர் வந்து எல்லாத்தையும் அன்பாக ஆதரிக்கிறாரா அப்படின்ற மாதிரி அது ஓட்டு புறக்குவதற்கு, பிறக்குவதற்கு, ஓட்டை திருடுவதற்கான ஒரு உத்திகள் இது ஒன்று. அது மட்டுமல்லாமல் இவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா திட்டமிட்டு செயல்படுறாரு. திட்டமிட்டு எப்படின்னு கேட்டுங்களேன், இவருக்கு திரைப்படத்தில் ஒரு நல்ல புகழ் இருக்குங்க. திரைப்பட புகழுக்கு வந்து ஈடு இணை இல்லை. அதை நான் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக, கமலுக்கு கூட அவள் இல்லை, இன்னைக்கு இவருக்கு தான் இருக்குது. அதனால் யதார்த்தம் அஜித்து கூட இல்லை, ரைட்டாக இவருக்கு தான் இருக்குது. அந்த கவர்ச்சியை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாரு, அதுதான் தப்பு. இது நான் சொல்ல, பிரகாஷ் ராஜாவே சொல்கிறார். பிரகாஷ் ராஜ் என்ற ஒரு நடிகரை என்ன சொல்கிறாருன்னா, 3 மாடல் இருக்குன்றார். அவர் பேச்சு வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியதாக இருக்குது. அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, அவர் வந்து கர்நாடகக்காரு, ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறார். தம்பி, நீ வந்து சினிமா படத்தில் இருக்கிற கவர்ச்சியை வச்சுக்கிட்டு நீ அரசியலுக்குள்ளே பயன்படுத்தாத. அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. வந்து ஸ்ட்ரைட்டாக நீ வந்து எங்கள் முதல்வருக்கு தான் போவையா, இல்லை நம்ம ஆரம்பத்தில் பேசுனது தான். ஆனால் அவர் இப்போ சொல்கிறாரு, நீ வந்து சினிமாவில் வேணும்னா நீ ஸ்ட்ரைட்டாக ஒரு முதல்வர் ஒரு போஸ்ட்டுக்கு போகலாம், ஒரு டாக்டராக நடிக்கலாம், ஒரு இன்ஜினியராக நடிக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியாக நடிக்கலாம். நடிப்பு தான் எல்லாமே. ஆனால் அதில் வந்து நீ வந்து அரசியலை வந்து ஸ்ட்ரைட்டாக நீ முதல்வர் ஆக முடியான்றாரு. நான் இதை உங்களுக்கு வந்து 2-3 மாதம் முன்னாடியே பேசியிருக்கேன்ல, நீ ஜென்மத்தில் இந்த எலெக்ஷன் ஆக முடியாது, வருங்காலத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது, நிகழ்கால அரசியலை ஸ்ட்ரைட்டாக ஆக முடியாது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் வர்றோம். அப்போ அவர் இன்னொன்று கேட்குற, உன்னை எவனா கூட்டணி வந்தானான்னு கேட்குறாரு. இப்போ நம்ம கேட்குறது வேற, அவர் ஒரு சினிமா நடிகர், யார் வந்தானா உன்னோட கூட்டணிக்கு வந்தானா, அப்போ உன்னை எவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டோடு அவர் இன்னொன்று சொல்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன கருத்து வேற, பட் அதில் நான் சொல்கிறேன், ஒன்று சினிமா மாடலாம் வேற சொல்கிறாரு, இன்னொன்று திராவிட மாடல், திமுகவுக்கு தலைமை இருக்கிற கூட்டணி சொல்கிறாரு, இன்னொன்று வந்து சங்கி மாடல் அப்படின்றாரு. சங்கி மாடல் வந்து டில்லி நாட்டுக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்க முடியாது, அது ஒரு அடிமை மாடலை போல, அடிமைகளைத்தான் உருவாக்குவார்கள், எடப்பாடி அடிமையாக்கி விட்டார்கள் அவர் சொல்கிறாருங்க. அது மாதிரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி சினிமா மாடல் என்பது அது ஒரு கவர்ச்சியானது. அந்த கவர்ச்சியை வச்சு நீங்கள் வந்து மக்களை தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து அவரை எடுக்க மாட்டார்கள்னே சொல்கிறாரு, அடி சொல்கிறாரு. ஆனால் திராவிட மாடல் தான் இந்த சமுதாயத்துக்கு ஏற்றது அப்படின்றாரு. அவர் சொன்னதுலேருந்து இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, மோசமான ஒரு பிரச்சனை வந்துச்சு, பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு நம்ம தான் பேசணும்ல, ஓகே, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்லிமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க வரும்பொழுது, இந்தியாவிலேயே வந்து முதல்ல குரல் கொடுத்தது திராவிட மாடல் தானே. நம்ம கூட என்னடா ஒரு ஸ்டாலின் டக்குன்னு கருப்பு சட்டையை மாட்டுறாரு, டக்குன்னு தீய வைக்கிறாரு, என்னடா அது நடக்க போகுன்னு யோசித்தோம். ஆனால் உண்மையிலேயே வந்து அவமே செய்கிற முடிவு பூராமே இவங்களுக்குதே சாதகமாக வருது, அதாவது எங்களுக்குதே சாதகமாக அமைகின்றது. முதல்ல கூட திமுகவோ அதிமுகவுன்னு கொஞ்சம் நெக் டு நெக்காக இருந்துச்சு உண்மையிலேயே. நிலவரம் நம்ம தான் கலவரத்தில் நிலவரத்தை போய் பார்த்துட்டு தான் வர களத்திலேயே போய். ஆனால் இந்த பிரச்சனையை இந்த பிஜேபி பண்ணும் பொழுது இதை அழகாக சாதுரியமாக அறிவுபூர்வமாக இதை நகர்த்திட்டார். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக வந்து கருப்பு சட்டை போட சொன்னார், கருப்பு கொடி ஏற்ற சொன்னார், பார்லிமெண்ட்டில் எல்லாரையும் பேச வச்சார், எங்கள் தலைவரும் பேசினார். அது தீயா எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதை தோற்று போனாங்க. எனக்கு தெரிய பிஜேபி அவங்க வரலாற்றிலேயே வந்து முதல் தோல்வி இதுதான். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஆரம்ப காலத்தில் இவங்க தோத்தாங்க, 2 எம்பி வந்தேன், அப்போ தோத்தாங்க. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு
மோடியுடைய முதல் தோல்வி இந்த தோல்விங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த முதல் தோல்வி தான் நீ தொடர்ந்து அவங்களுக்கு தோல்வியாக முடிய போகிறது. இது 2029 போய் தான் இது ஃபைனலாக முடிய போகுது. ராகுல் காந்தியோ நிச்சயமாக பிரதமராக போகிறார். அதற்கான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்மளே எதிர்பார்க்கல. ஏங்க அவன் கட்சி விவரமான கட்சிங்க. எது பிஜேபிக்காரங்க விவரமானதான் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க. ரொம்ப கவனமாக திட்டமிட்டு முறையாக லாபத்துக்காகவே செய்வாங்க. இதெல்லாம் செய்யணும். அப்படி வந்தவனுக்கு இது தேர்தல் அப்போ தேவையான்னு கேட்குறேன். இப்போ தேர்தல் அப்போ திடீர்னு இதை எடுக்கிறாங்க. நானே சொன்னேன் உங்கள்கிட்ட பேட்டியில், இது ஏங்க தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல்னு. சம்மந்தம் இல்லாமல் எடுத்து சம்மந்தம் இல்லாமல் தோற்று சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி வந்து எடப்பாடி கோவத்தில் இருக்கிறாங்க. எடப்பாடி நினச்சிக்கிறது நம்ம எடப்பாடி இன்னொன்று தெரிஞ்சுக்க, எடப்பாடி கட்சியில் ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர் என்னமா சொல்கிறாரு, நீ பாட்டு மோடி நினச்சி எங்களுக்கு ஓட்டக்கிட்ட போடாமல் விட்டுறாதீங்க, எங்களுக்கு மோடிக்கு சம்மந்தம் இல்லை, கூட்டம் இருக்கிறதே சொல்கிறாருங்க, நீ வயிறில் போயிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், எங்களுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு அரசியலில் இன்னைக்கு பிஜேபிக்கு தொடர் தோல்வியாக இருக்கிறது. எலெக்ஷன் அப்பயே வந்து தளபதி ஸ்டாலின் சொன்னார்ல, இது வந்து தமிழ்நாடா டெல்லியானார். அப்போ நிறையா பேர் கேட்டாங்க, ஏன்னா டெல்லிக்குன்னா இப்போ என்ன இப்போ எலெக்ஷனாக வரப்போகுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஏன் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டுச்சு. ஆனால் உண்மையானது சித்தாந்தம் எங்களோட சித்தாந்தம் தான். நாங்கள் தான் சொல்லுவோம், சனாதானமாக ஜனநாயகமா, ஆர்எஸ்எஸ்ஸா பிசிகாவா, அதைத்தான் அவர் டெவலப் பண்ணி சொல்கிறார். தமிழ்நாடா டெல்லியான்றார். டெல்லி என்றால் சனாதானம், தமிழ்நாடு என்றால் ஜனநாயகம், தமிழ்நாடு என்றால் திராவிட மாடல், டெல்லி என்றால் சனாதன மாடல், குஜராத் மாடல். இப்போ அதுக்கு தான் போட்டி. நம்ம போட்டி இங்கே யாருக்கு, லோக்கல் யாருக்கும் இல்லைங்க. லோக்கல் நமக்கு எதிரி வந்து நம்ம வந்து எடப்பாடியையோ இல்லை மற்ற எந்த கட்சியோ நம்ம எடப்பாடி எதிரியாக நம்ம நினைக்கல. நமக்கு எதிரி யாரு, பிஜேபி. எங்கள் தலைவர் தெளிவான பிரச்சாரத்தில் இப்போ இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தெளிவாக சொல்கிறாரு, நீ வந்து ஒரு ஓட்டை வந்து நீ ரெட்டலைக்கு போட்டேனா அந்த ஓட்டு ரெட்டலைக்கு போகாது, எடப்பாடிக்கு போகாது, அது மோடிக்கு போகும்ன்றாரு. நீ வந்து ரெட்டையில் குத்துற ஒவ்வொரு ஓட்டு யாருக்கு போகும்னா டெல்லிக்கு போயிடும், ஸ்ட்ரைட்டாக மோடிக்கு போயிடும், ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு போயிடும். ஆகையால் நீ ஓட்ட போடாது இந்த தேர்தலில் அப்படின்னு தெளிவாக எங்கள் தலைவர் சொல்கிறாருல. இப்போ எல்லாத்தையும் உணர்ந்து தானே சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்ம வந்து அந்த காலத்திலேருந்து சொல்கிறோம், ஏடிஎம்கே வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, ஏடிஎம்கே ஒளிஞ்சு போயிடக்கூடாது, ஆனால் நீ கூட்டணி வைக்காதுன்னு சொன்னான். ஆனால் கேட்கல, அவன் மிரட்டினே சேர்த்தான். இப்போ கூட சொல்கிறேங்க, பிஜேபி மட்டும் கூட்டணியில் இல்லாமல் எடப்பாடி தனியாக நின்றிருந்தால் நிச்சயமாக ரொம்ப எலெக்ஷன் முடிவு வந்து வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் நீ என்னைக்கு போய் பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க, என் பேட்டி அப்படியே எடுத்து நீங்கள் போடுங்களேன், பழைய பேட்டியை நான் சொல்லியிருப்பேன்ல, நல்லா நீங்கள் பார்த்து உங்கள் சேனல்லே பேசியிருக்கிறேன், ஏன் போய் சொல்ல, கலெக்டாலையும் பேசியிருக்கீங்க, ஐபிஎஸ் தமிழ்லையும் பேசியிருக்கிறேன். என்ன சொன்னேன்னா, என்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்தாரோ எங்களுடைய வெற்றி எளிதாகிவிட்டது, எங்கள் வெற்றி எளிதாகிவிட்டது, நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு அப்பயே நான் சொன்னேன். இப்போ அது நடக்க போது நீங்கள் பாருங்கள். என்ன 4ஆம் தேதின்றது என்ன அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் ஓட போகுது. அன்னைக்கு தான் நீ வந்து என்னை பேட்டி கேட்பீங்களா, அப்போ நம்ம பார்த்து கொள்ளலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் கட்சிக்கு எப்படி இருக்குது இந்த வெற்றி வாய்ப்பு? சார் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன் சார், விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் வெற்றி. நான் திடீர்னு இன்னைக்கு பேட்டி நீ கேட்குறனால சொல்கிறேன்னா, நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கிறதோ, விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ, எழுச்சி தமிழுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறனால அவங்க வெற்றி, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் ஒன்றும் போட்டு குழப்பம் பண்ண, எங்களுக்கு இருக்கிறனால வெற்றினா அப்போ நாங்கள் எப்படி இருப்போம்? எங்களுக்கு 8க்கு 8 வெற்றி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 8க்கு 8 வெற்றி. அப்போ நாங்கள் வெற்றி பெறுகிறோம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வெற்றி பெறுகிறது. அதே மாதிரி யார் எங்களோட கூட்டணியில் இருக்கிற மதிமுக வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது, திமுக வெற்றி பெறுகிறது. அப்போ பெரும்பான்மையை அவர்கள் பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். முதல்ல கூட கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துச்சு. யார் இந்த மோடியுடைய இந்த சதி வேலைகளுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் இழுபடியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட்டணி ஆட்சி வந்தாலும் வரலாம், அவங்க 115 முழுசாக வர முடியாது. அப்போ கூட்டணிலாம் ஒரு 4-5 ஜெயிச்சு 10 ஜெயிச்சு அப்போ தான் அமைக்க முடியும் அப்படின்றதே ஒரு சர்வே கிடச்சிச்சு. ஆனால் நல்ல புண்ணியவன் யார், இந்த மோடி அமித்ஷா பாய்கள், 2 பாய்களுக்கு மற்ற ஸ்டேட்டில் போய் என்னென்ன திருட்டு வேலை பிராடுத்தனம் பித்தலாட்டம் செஞ்சால் ஜெயிச்சிடுறாங்க, ஜெயித்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நல்ல பகுத்தறிவு மிக்க மாநிலம்ன்றனால இவங்க போடுற எந்த ஃபார்முலாவுமே ஜெயிக்கிறது இல்லை. அதுக்காக பல சூழ்ச்சிகள் பண்ணுறதுலாம் ரெடியாக இருக்கிறாங்களா. நான் இப்போ அதையும் எச்சரிக்கையாக இருக்க வேணும், களத்தில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். எப்படின்னா, அவங்களுக்கு வேண்டிய சில ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட வந்து உளவுத்துறை மாநில
பொறுப்பாளர் இருக்க போலீஸை மாற்றிட்டாங்க. உளவுத்துறை ரொம்ப முக்கியம். உளவுத்துறை செயலாளரையும் மாற்றிருக்கிறாங்க, எல்லாரையும் மாற்றிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மாற்றி கையில் வைத்துக்கொண்டு, அதே நேரத்தில் சில IAS அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, சில 1000 ஓட்டு 2000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அறிவிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். நான் இப்போயே சொல்கிறேன், முன்னுணர்ந்து சொல்கிறேன், எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும், அதாவது தேர்தல் பொறுப்பாளர்னு ஒன்று போட்டுருப்பாங்க, தேர்தல் பூத் கமிட்டிலாம் இப்போ போட்டாங்க, அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நாங்களாம் ஒரு முறை வந்து மக்கள் நல கூட்டணியில் சரி என்ன தேர்தல் என்ன என்ட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக இருந்தவங்க, அவங்க வாட்டு எங்களை வந்து 87 ஓட்டில் தோற்று போட்டதை அறிவிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர் உள்ளே இருந்தால் மட்டும் அவர் செஞ்சுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ ஜெயிச்சார்ல, இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலில் எங்கள் தலைவர் நின்ற பிறகு எங்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனை விடிய விடிய போச்சு. நான் இருக்கா எண்ணிக்கிட்டே இருந்தாலும் எல்லாரையும் அறிவிச்சிட்டாங்க. விசிக்கா மட்டும் விடிய காலையில் அறிவிச்சேன். அப்போனா நான் உள்ளே இருக்கிறேன் தேர்தல் என்று அந்த உள்ள நான் எங்கள் தலைவர் இன்னும் முன்னணி தோழலாம் இருக்கிறேன். அப்போ அவங்க அப்போயே அறிவிக்க ரெடியாக இருந்தாங்க. என்னைய வந்து நான் எப்படின்னா இன்னொரு கட்சி மூலமாக எம்டியாக டம்மியாக போயிருப்போம். உள்ளே போய் என்ன நடக்குது நான் பார்க்க இருக்கா, என்னை வேற கட்சிக்காரன் தெரிஞ்சுட்டு நான் இப்போ துபாயில் வந்த புதுசில் என்னை விடுதலை சிறுத்தை சங்கத்தினா அவ்வளோ தெரியாது என்கிட்ட. அந்த தேர்தல் அதிகாரியே சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணுறேங்க, நான் ஏற்கனவே ஒரு பேட்டில் சொல்லிட்டேன், அந்த தேர்தல் எப்போ நான் சொல்லியிருக்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சரி உங்கள் வேட்பாளர் வர சொல்லுங்க, இப்போ அறிவிச்சு விட்ருவோம், 1000-2000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ அறிவிச்சு விட்லாம்னு நான் சொல்கிறேன். சரி ரைட் அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லிடுறேன், இது மாதிரி திட்டம் போடுறாங்க கவனமாக இருக்குன்னு அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? அப்போ எங்கள் தலைவர் டக்குன்னு கூப்பிட்டு தேர்தல் அதிகாரி சொல்லிட்டார், இங்கே பாருங்கள் உண்மையிலேயே நான் தோத்தா அறிவிங்க, எனக்கு தப்பு இல்லை, ஆனால் பொய் சொல்லி நீங்கள் அறிவிச்சிங்கன்னா ஒரு ஆள் வெளியே போக முடியாது. இப்படியே சொன்னார் எங்கள் தலைவர், நீங்கள் வெளியில் போட்டு பாருங்கள் எங்கள் தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்படின்னு தேர்தல் அதிகாரிகிட்டே நேர்மைக்காக உண்மைக்காக நான் போராடினேன். அது மாதிரியும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இப்போ 1000-2000 ஓட்டுலாம் சாதாரணமாகிடுச்சு இல்லைங்க. இப்போ ஓட்டு வித்தியாசம் 4 முனை போட்டியாக இருக்குது. ஓட்டு பிரியும். விஜய் ஓட்டை பிரிப்பார், நம்ம சும்மால சொல்ல முடியாது. அங்கிட்டு பிரிப்பார், இங்கிட்டும் பிரிப்பார், எங்கிட்டும் பிரிப்பார், அவரும் பிரிப்பார், யார் சீமானும் பிரிப்பார். அப்போ வந்து ரொம்ப வெற்றி தோல்வி வந்து ரொம்ப அப்படியே 1000, 2000, 3000 இருக்கு. அப்படி இருக்கிற வந்து சதி வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். சூழ்ச்சி வேலை மூலமாக வெற்றி பெறலாம் என்று திட்டமிடுகிறார்கள். யாரு? எடப்பாடி இல்லை, மோடி, அமித்ஷா, இந்த கும்பல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதை கரெக்டாக வந்து செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.